ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய ரேவதியை பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல வந்து மாணிக்கத்தோட இடத்த வந்து வாங்கிட்டோம். அது வாங்கிறதுக்கான காரணமே வந்து நீங்கள் தான், நீங்கள் சொன்ன உண்மையால் தான் வந்து நாங்கள் ஆசைப்பட்ட கனவு வந்து நிறைவேறிச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதி கேட்ட நம்முடைய இலக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை நீங்கள் ஆசைப்பட்டதை வந்து என்னால் வந்து கௌதம் கிட்ட வந்து சொல்ல முடியல, ஆனால் வந்து நீங்கள் வந்து கௌதம் பக்கமே இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிற இலக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லை, உங்களை வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் எப்போவுமே உங்களுடைய பிள்ளைய வந்து பார்த்துக்கிற மாதிரி வந்து நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிற, இதுக்கு வந்து ஜானகி ஒத்துக்குவாளா? கண்டிப்பாக வந்து ஒத்துக்க மாட்டா, கௌதமோட பாசத்தை வந்து அவள் பங்கு போட விட மாட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நம்ம ரேவதி அம்மா வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இலக்கிய வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னது நம்முடைய ரேவதி அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கிங். எப்படி நடந்திருக்கும் அப்படின்ட்டு அதுக்காக நம்ம இலக்கியா வந்து சொல்கிறாங்க, அத்தை நான் இப்படி தான் வந்து நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பார்க்க வரலான்னு தான் நான் வந்து கிளம்பி வந்தேன். அதை வந்து ஜானகி அத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுனால வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீட்டுக்கு வந்து உன்னை மருமகளை வந்து கொண்டு வந்து நான் என்ன மீறி நீ வந்து வெளியே போகிறேன்னா என்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போகணும், உனக்கு வந்து நான் தான் அத்தை, அந்த ரேவதி அத்தை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களே. இதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்றத பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து நான் வந்து விஷயத்தை வந்து மறைக்க மாட்டேன், கண்டிப்பாக வந்து கௌதம் கிட்ட வந்து உண்மையாக சொல்லிவிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியம் வந்து சொன்னதும், இல்லை இலக்கியம் அந்த மாதிரி வந்தெல்லாம் வந்து பண்ணாத அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, அத்தை அவங்க வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து சாகிற நிலைமையில் வந்து இருக்காங்க, அவங்க கடைசி ஆசையை கூட வந்து நிறைவேற்ற முடியலன்னா நீங்கள்லாம் என்ன ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, என்ன இலக்கியா என்னை பார்த்து இப்படி வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு என்னுடைய மனசு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு, சரி உனக்காக வந்து கௌதம் வந்து ஆரம்பிக்கிற அந்த அனாதாசிரமத்தில் வந்து ரேவதியை வந்து வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னதும், அதெல்லாம் வந்து நடக்காத காரியம் அத்தை, அவங்க வந்து கடைசி காலத்துலேயே தம் மகனோட முகத்தை வந்து பார்க்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, சரி நீ வந்து அவளை வந்து வீட்டுக்கு கூட்டுவா, ஆனால் வந்து அவளுக்கு ஓவர் அட்வான்டேஜ் கொடுத்து நீ அத்தைன்னு வந்து கூப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனாகவும் வந்து போடுறாங்க. இதை கேட்ட நம்மளுடைய ரேவதி அம்மாவுக்கு வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய ஜானகி நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளை வந்து வீட்டில் வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து சம்மதிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா, அத்தை உங்களுடைய ஆசையை வந்து ஒவ்வொன்றா வந்து நான் நிறைவேற்றுவேன், கண்டிப்பாக அந்த அநாத ஆசிரமம் வந்து ஓப்பன் பண்ணதில் வந்து அதில் நீங்கள் தான் வந்து முதல்ல வந்து காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா, நம்முடைய மகனோட பாசம் வந்து நமக்கு மட்டும் வந்து கிடைக்கணுமா, இல்லை ரேவதி வந்ததோ ரேவதி பக்கம் வந்து திரும்பிடுவானா அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்து அவங்களுடைய மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே வந்து இருக்குங்க. நம்முடைய ரேவதி கிட்ட பற்றி கூடிய சீக்கிரமே வந்து உங்களை வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறேன் அத்தை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து நம்முடைய கௌதமுக்கே வந்து தெரியக்கூடாதுன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து திடீர்னு போயிட்டு அந்த இடத்துல வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்முடைய இலக்கியாவும் ஜானகியும் வந்து இருக்காங்க. நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களே, நம்முடைய கௌதம் கிட்ட மறைச்ச உண்மையை வந்து கண்டிப்பாக வந்து சொல்லியே ஆகணுங்க, இல்லைனா இது பின்னாடி பெரிய புகாமுகமாக வந்து வேடிக்கையும் அதே மாதிரி வந்து நம்முடைய கார்த்திகோட லைஃப்பில் வந்து நம்முடைய கௌதம் வந்து விளையாடிட்டு இருக்காரு. அவருமே கார்த்திகிட்ட வந்து உண்மையை சொன்னால் சிறப்பாக வந்து சீரியல் போங்க. வரப்போகிற எபிசோட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.